Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறன்றது தான். இந்த எக் ட்ராப் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுறலாம். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆனியன் கொஞ்சம் வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் இது ஓரளவுக்கு பிங்க் கலரில் டர்ன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் வெங்காயம் தக்காளி இது ஈஸியாக வதங்கி வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உப்பு போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மஷியாக குக் ஆகிடும். தக்காளி நல்லா மைய குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர், அதாவது ஆல் பர்பஸ் பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வீட்டில் அரைக்கிற சாம்பார் பவுடருக்கான ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வேணால் அதை ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஷெல்ஃப் லைஃபும் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஸ்பைஸ் பவுடர்ஸ், அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் எடுக்கும் நல்லா குக் ஆகிறதுக்கு. அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஆட் பண்ண தண்ணி வற்றி போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ணுறேன். மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம எக்கை பிரேக் பண்ணி பொறுமையாக அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை நம்ம மூடி வச்சிடணும். இதை கரண்டி வச்சு கலந்து விடவோ எதுவுமே கூடாது. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட எக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நல்லா சைட்ஸ்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை ஆட் பண்ணோம். இப்போ முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சப்பாத்தி, பூல்காஸ், குல்ச்சா, நான் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு முட்டை கிரேவி தான் இது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.